அடிக்கடி அந்த புத்துலேருந்து சர்ப்பம் வந்து வெளியே வந்துட்டு பெரிய சர்ப்பமா ரொம்ப வருஷமா இருக்கா. ரொம்ப வருஷமா இருக்குது. அதெல்லாம் கேட் போட்டே பூட்டிட்டாங்க. உள்ள போக முடியாது. ஆமாம், அது பெரிய சர்ப்பம்னு கேட் போட்டே பூட்டி இப்போல்லாம் பால் ஊற்ற கூட விடுறதில்ல. பாக்கியத்தை கொடுத்து கோயில் வளர்ந்தாப்புல குடியெல்லாம் வளர்த்தி சென்னும் ஜர்ஜித்த கூடம்மா செல்வாக்க கூடம்மா பாதகாளி அம்மா. ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீ நினச்சதெல்லாம் நிறைவேறும். இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசு திருப்தியாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருந்துச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைனால அப்பா அம்மா வந்து கோயில் போகலான்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ தான் கூப்பிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேண்டியதாக இருக்குது. மனைவினால் வர முடியல. நான் வேணா வரட்டுமா? வரியா? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும். நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். சரி, போயிட்டு வாங்க அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம் வாங்க. கோயில் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். பிரதர் தான் வண்டி ஓட்டுறோம். காலையில் நேரத்துலேயே அப்பா அம்மா சொன்னனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்பி வரோம். ஆனால் தோன்றின சாமி அம்மா காளியம்மன் அது ஒரு குடும்பத்துக்காரங்களோட குலதெய்வம். நம்ம அடிக்கடி வருவோம், அந்த சாமி கும்பிட்டு போவோம். இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே வந்தால் நல்லாயிரும்னு எங்களுக்கு நம்பிக்கை. அதனால் வந்து சாமி கும்பிட்டு போவோம். இங்கே எப்போவுமே கொடுமுடி ரோட்டில், ஈரோடு ரோட்டில் இருக்குது. கரூர்லேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும்? 20 கிலோமீட்டர் கரூர்லேருந்து அந்த கோயில் இருக்குது. எங்களுக்கு டைம் இருக்கப்போ வருஷத்தில் 2 தடவை 3 தடவை வந்து கும்பிட்டு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஃபி சாப்பிட உங்கள் மிஸ் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? காஃபியா? சமோசா நல்லாக்குமா? எனக்கு போண்டா தான் பிடிக்கவே இல்லை. இந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. போண்டா காஃபி எப்படி இருக்கு? குடிக்கவே இல்லை இன்னும்? ஓ, நேற்று குடிச்சதா? நேற்று இங்கே டெய்லி இங்கே தான் வந்து குடிப்பீங்க? கேட்குறாங்களா 50% பேர் எதுக்கு வந்து குடிக்கிறீங்க கேட்குறாங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா தான் இருக்கும் காஃபி. கோயிலுக்கு போகலான்னு யோசித்தேன். சரி போகலான்ட்டு வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு உன்னைய கேட்டேன். இன்னைக்கு அமாவாசை மாறிப்பனங்க கேட்டேன். 2 பேருமே சரி போயிட்டலான்னீங்க. சரின்னு உடனே கிளம்பியாச்சு. நீங்கள் வர முடிஞ்சு, இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வர முடியும். எங்கேயும் போயிருக்க மாட்டோம். இவ்வளோ தூரம்லாம் நான் 2 வீலரில் உட்காந்து வர முடியாது. என்னால் வர முடியாது. எத்தனை வண்டி போகுது பாரு, எல்லாம் வர்றாங்க. அதனால் சரி நீங்கள் வரவும் சரின்னு வேகமாக கிளம்பி வந்தாச்சு. சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு போயிடலாம். வந்தால் தான் சாமி சக்தி கொடுக்கும். சரி, முக்கியமாக இந்த கோயிலோட ஸ்பெஷலிஸ்ட் சர்ப்பம் அங்கே புத்துக்குன்னு இருக்குது. அங்கேயே கும்பிடுவோம். மருமகள்லாம் வந்தாங்கன்னா எல்லாம் பால் முட்டை எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு போவோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்க வர முடியல. காரணியால் ஸ்கூலு, அதனால் வர முடியல. நாம் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு வரோம். இப்போ பார்த்தாவே கேட்பேன், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பேன். அன்றைக்கி சாயங்காலம் வந்து கோயில் நல்லா விரிவாக்கம் பண்ணிட்டாங்க, தளமெல்லாம் போட்டாங்க, நல்லா நீட்டாக இருக்குது. பிள்ளைகளாம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்கூலாக போச்சு இன்றைக்கி. நம்மளே திடீர்னு தானே கிளம்பணும், யோசிக்கவே. காலையில் உங்களை கேட்டேன், போயிட்டுலான்னு அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ஆமாம், அவங்களும் ராஜஸ்ரீ எல்லாம் வந்திருப்பாங்க. சரண்யா ராஜஸ்ரீ எல்லாம் திடீர்னு யோசித்தேன், சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. கோயில்கிட்ட வந்த சட்டுக்கு கோயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாதகாளியம்மன் திருக்கோயில். ஃபைனலாக பாதகாளியம்மன் திருக்கோயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயிலோட முன் வளாகம்.
பாலாறு செல்வம் பாக்கியத்தை கொடுத்து கோயில் வளர்ந்தாப்புல குடியெல்லாம் வளர்த்தி தென்னஞ்சரிசியத்தை கூடம்மா செல்வாக்க கூடம்மா பாதகாளி அம்மா. இந்த கோயிலுக்கு வந்தாலே அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். அடிக்கடி அந்த புத்துலேருந்து சர்ப்பம் வந்து வெளியே வந்துட்டு அது பெரிய சர்ப்பமா ரொம்ப வருஷமா இருக்காங்க. ரொம்ப வருஷமா இருக்குது. அதெல்லாம் கேட் போட்டே பூட்டிட்டாங்க. அது உள்ளே போக முடியாது. ஆமாம், அது பெரிய சர்ப்பம்னு கேட் போட்டே பூட்டி இப்போல்லாம் பால் ஊற்ற கூட விடுறதில்ல. அது ரொம்ப விசேஷமாட்டிருக்கு. ஆனால் நம்ம பார்த்ததில்ல. கோயிலில் பண்டாரம் சொன்னார் அப்படின்னு. இந்த சர்ப்பத்தை சுற்றி வந்துட்டுருக்கோம். ஏமா இங்கேருந்து இந்த சர்ப்பம் அடிக்க வெளியே வந்து திருப்பி வந்துடும். ஆமாம் ஆமாம், நைட்டில் வருமா? ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீ நினச்சதெல்லாம் என்ன வேறும். பிரதரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டோம். மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறு, ஸோ ரொம்ப விசேஷமான நாள். சாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு வந்தாலே மனசு திருப்தியாக இருக்கும். இப்போ திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து 20 கிலோமீட்டர், கரூர் டு ஈரோடு ரோட்டில் கொடுமுடி போகிற வழியில் இருக்குது. நல்ல சக்தி வாய்ந்த கோயில். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.